நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் துதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் துதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும். கிறிஸ்துவில் இனியவர்களே, மாதத்தின் முதல் நாள், கல்வி ஆண்டின் தொடக்க நாள். இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். எல்லா வரங்களுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உரித்தான கடவுள் நம்மை இந்த நாளில் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக நம் முன்பாக நற்கருணை வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவரை, ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆட்சிக்கும் உரியவரை நாம் வாழ்த்துவோம். நற்கருணை ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, எங்களை அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்கே ஆசைப்படுகிறவரே, நேரத்தில் எங்களோடு வந்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். நற்கருணை ஆண்டவரே, மாதத்தின் தொடக்க நாளிலே உமது உதவியை, உமது ஆசீர்வாதத்தை, உம்முடைய அனுக்கிரகத்தை நாடி வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லிப்போம். வான ஆண்டவர் இவர், நல்ல ஆயர், நமக்காக தன் உயிரையே ஈந்தவர், நமக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை, நம்முடைய தேவனை ஆராதனை, உமக்கே ஆராதனை என்று சொல்லி பாடி போற்றுவோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மீண்டும் பாடுவோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இவர் பரிசுத்தர், இவர் தூயவர். உன்னதங்களிலே, வானமண்டலங்களிலே, எல்லா தேவதேவர்களுடைய மத்தியிலே மகிமையின் ராஜாவாக இருக்கிற ஆண்டவர் இந்த மண்ணகத்திலே நம் நடுவே மாட்சியின் ஆண்டவராக வந்திருக்கிறார். பரிசுத்தரே, தூயவரே, உமக்கு ஆராதனை என்பவர். பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா
உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை திருவையோடு இணைந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுக்கிறது. விண்ணகம் நம் தாய் நாடு, அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று சொல்லி புனித பவுலடிகளார் சொல்வார். அந்த இடம் உண்மையில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். நமக்கு முன்பாக விண்ணகத்திற்கு சென்று தந்தையின் வலப்புறம் அமர்ந்து தனது வார்த்தையை அவர் உறுதி செய்கிறார். உங்களுக்கென்று அறைகள் இருக்கின்றது, அதை ஏற்பாடு செய்ய நான் செய்கிறேன் என்று சீடர்களுக்கு சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கும்படியாக நம் அனைவருக்கும் முன்பாக விண்ணகத்திற்கு எழுந்தருளி விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார். இதை நினைவு கூறுகிற நாம் கடவுளுடைய அருளை இன்னும் அதிகமாக நம்ப முடிகிறது. இனி இவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு செல்லுகிற பொழுது சொல்கிறார், உங்களை நான் திக்கற்றவனாக விடமாட்டேன், உங்களுக்குரிய துணையாளரை தருவேன். அந்த துணையாளர் அவருடைய வல்லமை விண்ணகத்திலிருந்து இறங்கும் என்று சொல்கிறார். இனி இவர்கள் இந்த வல்லமை, அந்த துணையாளர் தூய ஆவியார் என்பதை நாம் அறிவோம். தூய ஆவியார் தாமே நம் இது மழையாக நெருப்பு வடிவில் நாவாக இறங்கி நமக்கு வல்லமை கொடுக்கிறவர், கனிகள் கொடைகள் வரங்களை தந்து ஆசீர்வதிக்கிறவர். அனைவரும் எழுந்து வானம் திறந்து வெண்புறா போல என்கிற தூய ஆவியாரை பாடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஆவியாருடைய ஆற்றலை, ஆவியார் தருகிற வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுவோம். பாடி தூய ஆவியாரையும் அவருடைய துணைகளையும் வேண்டுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும் என்று சொல்லி பாடுவோம். போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் இறங்கி வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். நிகதேம் இயேசுவிடம் நல்லறவை சிந்திக்கிறவர்கள்
இது மறுபடி பிறந்தால் அன்றி கடவுளுடைய அருள் கொடைகளை அறிந்து கொள்ள மாட்டேன் என்று யோசித்திருக்கிறார். மறுபடியும் எப்படி பிறப்பது? மீண்டுமாக தாயின் கருப்பையில் நுழைந்து மறுபடி பிறக்க முடியுமா என்று கேட்கிற பொழுது கடவுளுடைய ஆவியின் பிள்ளைகளுக்கு அது தெரியும். ஆவியாலும் நீரினாலும் நாம் மறுபிறப்படைந்தவர்கள், ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுவாக மாற வேண்டும் என்று பாடுகிறோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எசாயா நூலிலே ஆண்டவர் சொல்கிறார், மீட்க முடியாதவாறு ஆண்டவருடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, கேட்க முடியாதவாறு அவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை. மாறாக உங்கள் பாவங்களை உங்களுக்கும் எனக்கும் இடையே மிகப்பெரிய பிளவாக இருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி அத்துடை பலித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி பாடி தூயாவிற்கு தெரிய வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இதோ உயர்ந்த மலையிலே ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் யாவரும் வாருங்கள், விலையில்லாமல் இந்த உணவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எசாயாவிலே கடவுள் அழைக்கிறார். ஆண்டவர் இந்த மலையிலே ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அங்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. குருசு மலையின் மேலே நற்கருணை ஆண்டவர் முன்பாக குருசுமலை தாயினுடைய பாதத்தில் இருக்கிற நமக்கு வாழ்க்கையில் இருந்து கண்ணீர் கவலைகள் மறையும்படியாகவும் நம்முடைய உள்ளம் உடலில் எல்லா ஆன்மாவில் காணப்படுகிற காயங்கள் அனைத்தும் மாறும்படியாக தூய் அவர் உதவி செய்ய கொண்டாடுவோம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே.
வழியில் இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பவுலடிகளார் சொல்லுவார், தூய ஆவியினுடைய கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை என்று அவருடைய கனிகளை வகைப்படுத்துகிறார். தூய ஆவியார் தாமே பொது நன்மைகளுக்காக எல்லாருக்கும் ஆண்டவருடைய பணிகளை பகிர்ந்து அளிக்கிறார். அந்த பொது பணிகளை, பொது நன்மைக்காக செய்யப்படுகிற வேலைகளை செய்வதற்கான ஆற்றலை வரங்களாக, கனிகளாக அவரை நம்புகிற எல்லா மக்களுக்கும் அவர் கொடுக்கிறார். தூய ஆவியார் இந்த நாளிலே நம் அனைவருக்குமே வரங்கள், கனிகள் தரும்படியாக, குறிப்பாக இந்த புதிய கல்வி ஆண்டு தொடங்குகிற வேளையில எல்லா பிள்ளைகளுக்கும் ஞான, புத்தி, விவரிசை, அறிவு, திறன், பக்தி, தெய்வ பயமிய தூயாவினுடைய எல்லா வரங்களை, கனிகளை, கொடைகளை தந்து அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும்படியாக தூயாவியார் துணைய வேண்டி கொண்டாடுவோம். வரங்கள், கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள், கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இவர்களே கத்தியிலுக்கு எத்திரி அவையிலே நற்கருணை ஆராதனை இருக்கிறது, நற்கருணை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நற்கருணை ஆராதனை, நற்கருணை ஆசீர்வாதத்தை குறித்து எல்லா மக்களும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வழிபடுகிற ஆண்டவரை நேரில் பார்ப்பதாக நினைக்கிறோம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தாங்கள் வழிபடுகிற உண்மையான ஆண்டவரை இந்த திவ்ய நற்கருணையிலே வாழும் கடவுளாக அவர்கள் பார்க்கிறார்கள். நற்கருணை ஆராதனையில, நற்கருணை ஆசீர்வாதத்திலே பங்கு கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அளப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நம்புகிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்களை கடந்த அனைவருமே நம்புகிறார். பெரும்பாலான நேரங்களிலே நமக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கு. இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நாளிலே முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். இந்த பவுலடிகளார் சொல்லுவார், யாரெல்லாம் தகுதியற்ற மனநிலையிலே இந்த நற்கருணையை உட்கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே துன்பத்தை, வேதனைகளை வரவு செய்து கொள்கிறார். தகுதியான உள்ளத்தில் நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது அது ஆசீர்வாதமானதாக மாறும், குணமளிக்கிற வல்லமை கொண்டதாக இருக்கு. நற்கருணையிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய நோய்களை குணமாக்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரை போற்றி அவரே இந்த நாளிலே அற்புதங்கள், அதிசயங்களை தூயாவை நிகழ்த்தும்படியாக செய்வார். நம்மை ஒரு சாட்சியாக மாற்றுவார். இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே அற்புதம், அதிசயம் நடக்கும்படியாக, நாம் சாட்சிய வாழும்படியாக தூயாவை துணைய வேண்டுவோம். அற்புதம், அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம், அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கரங்களை விரித்துக் கொள்வோம். தூய ஆவியாருடைய துணை வேண்டுமோ? தூய ஆவியார் தாமே நமது உள்ளங்களிலே ஆண்டவருடைய அன்பை ஊற்றுகிறவர். தூய ஆவியார் தாம் நலன்களால் நிரப்புகிறவர். தூய ஆவியார் தான் இயேசுவினிடத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். உண்மையை அறிவிக்கிற தூய ஆவியார் வருகிற பொழுது அவர் நிலைவாழ்வை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி தூய ஆவியாருடைய துணையை நாம் வேண்டியிருக்கிறோம். தூய ஆவியார் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே ஆளுகை செய்யும்படியாக வந்திருக்கிறார். தூய ஆவியாருடைய பிரசன்னத்தை உணர்வோம். தொடக்கத்திலே உருவற்று வெறுமையாக உலகம் இருந்தபோது தண்ணீரின் மீது அசைவாடிய ஆவியார் அனைத்தையும் புதியதாக மாற்றினார். அனைத்தையும் புதிதாக்கும் ஆண்டவர் தூய ஆவியானவர் நம்மை இந்த நேரத்தில் வல்லமையாலும் அபிஷேகங்களால் நிரப்பும்படியாக சொல்லுவோம். இந்த தூய ஆவியாருடைய இறங்குதல், இந்த தூய ஆவியாருடைய நிரப்புதல் ஏராளமான மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தது. அவர்களை வல்லமை மிக்க கருவிகளாக மாற்றியது. இந்த தூய ஆவியாருடைய ஆற்றலை தொடர்ந்து நாம் வேண்டிக் கொண்டே இருக்கோம். தூய ஆவியாருடைய துணை நமக்கு எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. தூய ஆவியாரே, எங்களை அபிஷேகம் செய்யும், எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவை நீர் ஆட்கொண்டீரே, பணிவாழ்வு முழுவதுமாக நீர் அவரை வழிநடத்தினீரே, எங்களையும் நிரப்பி நீர் காப்பீரார். தூய ஆவியாரே, அந்த வல்லமையை எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு வல்லமை தேவைப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலக காரியங்களோடு போரிட்டு செல்வதற்கு எங்களுடைய பலன் போதார். உங்களுடைய வல்லமை வேண்டும். அது இன்று இப்பொழுதே வேண்டும். வல்லமை தருகிற தூய ஆவியை இன்றே இப்பொழுதே எங்களுக்கு தான். உடைய வல்லமையை பொழிந்திடும். உன்னதத்தின் வல்லமையை பொழிந்திடும். ஆண்டவரே, உன்னதத்திலிருந்தே அந்த வல்லமை உங்களுக்கு வரும் என்று சொன்னவர். உன்னதத்திலிருந்து வல்லமை வரும் வரையில் இங்கேயே காத்திருங்கள் என்று சொன்னவர். குருசு மலையிலே, தாயின் பாதத்திலே, நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே அந்த உன்னதத்தின் வல்லமை எங்களுக்கு கிடைக்கும்படியாக வாஞ்சி ஓடுகிறது. வல்லமை தேவை தேவா, கரங்கள் தட்டி வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே
தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றே, இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் ஆவில் நிறைந்து ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. ஆவில் நிறைந்து கரங்கள் தட்டி தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் செய்தும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் செய்யும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, தூயாவியே இந்த நேரத்தில் இறங்குவீராக. பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மேலே நெருப்பு வடிவில் இறங்கினீரே, அந்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கரங்கள் தட்டி பாடி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் மத்தியிலும் இறங்குவீராக. தூய ஆவியானவரே, உம்முடைய இறங்குதல் நெருப்பு வடிவில் அனைவரும் உணரும்படியாக செய்வீராக. உன்னதத்தின் வல்லமையை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுவீராக. தூய ஆவியினுடைய துணை, தூய ஆவியினுடைய வரங்கள், வல்லமைகள், கொடைகள்
கனிகள் இந்த நேரத்திலே இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் அபிஷேகமாக இறங்குவதாக. தூயாவினுடைய ஆற்றல், தூயாவினுடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதை உணருங்கள். வல்லமை இறங்குகிறது. தூயாவினுடைய கொடைகள், கனிகள், வரங்கள் இதோ எல்லா மக்களையும் நிரப்புகிறது. தொடக்கத்திலே எல்லாவற்றையும் புதிதாக மாற்றிய தூய ஆவியானவர் இன்று நொறுங்குண்ட மனங்களை சரி செய்வதற்காக, நொறுங்குண்ட வாழ்வுகளை சரி செய்வதற்காக, வாழ்வில் உடைந்து போன மனிதர்களை தூக்கி நிறுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இதோ உடைந்து போன கூடாரங்களை நான் கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தூய ஆவியாரை இந்த நேரத்திலே அனுப்பி எல்லா உள்ளங்களையும் கட்டி வைப்பார்கள். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற நம்மை அபிஷேகத்தால் நிரப்பி, ஆசீர்வாதத்தால் நிரப்பி காப்பாராக. படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் தெய்வ பயத்தையும் பக்தியும் கொடுப்பாராக. தூய ஆவியருடைய வல்லமையால் நிரப்பப்படுகிற எல்லா மனிதர்களும் மற்ற மனிதர்களை விட வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிற ஆவியார் நேரத்தில் இறங்குவாராக. தூய ஆவியார் இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன ஆவியானவர் இங்கு இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் புதிதாக மாற்றுவார்கள். ஆவியாருடைய வாழ்க்கையால், ஆவியாருடைய வருகையால் எல்லாமே புதிதாக்கப்படும் என்கிற நம்பிக்கையில் இருக்கும். ஆவியானவரே, அபிஷேகம் செய்கிறவரே, தூய ஆவியானவரே, இதோ பாடி ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தால் நிரப்பும், உடைய அருள் கொடைகளால் நிரப்பும், கனிகளால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும். எங்களை ஆசீர்வதித்தரும். நிறை உண்மையை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, கடவுளை நோக்கி, வாழ்வை நோக்கி எங்களை வழி நடத்துவீராக. யோர்தானில் இயேசுவின் மீது இறங்கிய ஆவியானவரே, இந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மீது இறங்குவீராக. தூய ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா அரசர்களையும் நீ ஆசீர்வதித்தது போல, அபிஷேகத்தால் நிரப்பியது போல, இதோ கூடாரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்சி செய்கிறவரே, எங்களை நீர் அரசு ஆட்சியில் உள்ளவராக மாற்றும், ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றும். எங்களுடைய உள்ளங்களிலே கடவுளுடைய அன்பை ஊற்றுகிறவரே, அன்பின் மக்களாக, அபிஷேகத்தின் மக்களாக, ஆவியால் இயக்கப்படுகிற மக்களாக வாழ்வதற்கான வரத்தை நீர் தருவீராக. ஆவியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. முன்னேற்றமடைந்த உன்னதத்திலிருந்து வல்லமை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் தூய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படுகிற தூய ஆவியானவர் இதோ இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரையும் அபிஷேகம் செய்கிறார். தூய ஆவியானவரை உணர்வோம். திறந்த மனம் கொண்டவராக அவர் கொடுக்கிற வல்லமை, வரங்கள், கனிகள் அனைத்தையும் வச்சு தூய ஆவியார் தாமே அதை கடவுளை நோக்கி ஈர்த்து செல்லக்கூடியவர். கடவுளை அப்பா, தந்தையே என்று அழைக்கக்கூடிய தகுதி கொடுக்கிறவர் தூய ஆவியார். நம்மில் வாஞ்சியாக வந்திருக்கிற தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளை மன்றாட்டுகளாக ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்த்தார். தூய ஆவியாரே நம்முடைய துணையாளர். இந்த தூய ஆவியானவரே நம்மை அரணும் கோட்டையுமாக இருந்து காப்பாற்ற வல்லவர். தூய ஆவியாருடைய துணையால் எந்த தடைகளையும் எந்த தீமைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். முழங்கால் படியிடுவோம். மாதத்தின் முதல் நாளிலே நற்கருணை ஆண்டவர் பாதத்திலும் குருசுமலை தாயினுடைய அரவணைப்பிலும் இருக்கிற நாம் இந்த மாதத்தில் நாம் செய்ய போகிற எல்லா செயல்பாடுகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். புதிய கல்வியாண்டிலே படிக்க போகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறோம். நம்முடைய திட்டங்களை எல்லாம் நம்ம ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இதோ திட்டமிடுபவன் நானே,
நானே அதை செய்து முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய திட்டங்களை ஒப்படைப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான எங்களுடைய வாழ்விற்கான குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இனி இது எங்களுடைய திட்டங்கள் அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய திட்டங்கள். திட்டமிடுகிற நானே செய்வேன் என்று சொன்னவரே, இதை உம்முடைய திட்டமாக நீர் கையில் எடுத்து செய்து கொடுக்கிறார். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவருக்கு போற்றி என்று விழின்னு சொல்கிறதே, நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தீர்கள். முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதுமான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. மேற்கொள்கிற பயணங்களில் எல்லாம் பாதுகாப்பையும் வெற்றியும் கொடுப்பீராக. வலக்கையால் செய்கிற பணியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள். இடங்குள்ளாத மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டுவேன் என்று சொன்னவரே, உடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் ஆண்டவரை வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய எல்லா அருள் கொடைகளுக்கும் தகுதியானவர்கள். நீர் சுவீகாரமாக்கி கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுப்பீராக. நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நம்புகிறாயா? நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று சொன்னீரே. நம்பிக்கையோடு முழந்தாள் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் உமது மாட்சியை காட்டுவீராக. ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. நன்மையான காரியங்களை கொடுக்கிறது ஆண்டவரே. அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை என்று சொன்னீரே. வாய்விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் வேண்டுகிற காரியங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னதத்தின் வல்லமையான தூய் ஆவியை கொடுத்தவரே, ஆவியின் வழிகாட்டுதலை தந்தவரே, ஆவியால் நிரப்பி காப்பவரே, அதை நாங்கள் போற்றுகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார் ஆண்டவரே. உம்முடைய பார்வைகள் தீமை அனைத்திலிருந்து விலக்குகிறது. வானிலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். தமக்கு ஏற்புடையவர் யாராவது இருக்கிறாரா என்று சோதிக்கிறார் என்று சொன்னீரே. எங்களை சோதித்து பார். நாங்கள் உமக்கு ஏற்புடையவர். ஏனென்றால் ஆண்டவரை நாங்கள் உம்மை நம்புகிறோம். நம்பிக்கையின் அடிப்படையில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீ தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, நம்புகிற எல்லா மக்களுக்கும் இப்படி ஆவியை கொடுக்கிறவரே, ஆசீர்வாதத்தை தருகிறவரே, உங்களுடைய உள்ளங்களை பார். உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையை பார். நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதிக்கிறார். குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த மாதமாவது இந்த வருடமாவது ஒரு நல்ல காரியம் நடந்து விடாதா என்று சொல்லி இயங்குகிற குடும்பங்களை பார். மகனுக்காக மகளுக்காக வரன் தேடுகிற குடும்பங்களுக்கு திருமண பாக்கியம் தாரு. திருமணம் முடித்து ஆண்டவரே குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அதை கொடுப்பீராக. கருப்பையை உருவாக்கியவனான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்று கேட்டவரே, கர்ப்பிணி மாதா அரங்கத்திலே இருக்கிற புருஷனை தாயினுடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தார். குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று அப்படின்னு சொல்லுகிறாரு. அந்த திருப்பாடலுடைய வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதி. குழந்தைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். நீர் சிறு வயதிலே அறிவிலும் ஞானத்திலும் மிகுந்து கடவுளுக்கு மனிதருக்கு உகந்ததாய் திகழ்ந்தது போல எங்களுடைய பிள்ளைகளும் இருப்பார்களாக. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து அரவணைத்து ஆசீர்வதித்தவரே, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அரவணைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இளையோரை என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும். இந்த உலகத்தின் மாய கவர்ச்சியிலே விழுந்து விடாமல் உண்மையானது எதுவோ, கண்ணியமானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, நல்லது எதுவோ அதை கடைபிடிக்க அவர்களுக்கு நீ உதவி செய்வீராக.
உம்முடைய வார்த்தை தானே ஆண்டவரே அவர்களை நலப்படுத்தும், நலமிகு பாதையில் வழிநடத்தும். வார்த்தையால் அவர்களை தொடுவீராக. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திரலும், நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுத்திரலும். அவரிடம் கோட்டையமாக இருந்தவர்களை பாதுகாக்கிறது. எல்லா குடும்ப தலைவர் தலைவிகளையும் ஆண்டவர் நீர் சந்திப்பீராக. குடும்பத்திற்காக அவர்கள் படுகிற கஷ்டங்களை பார், அதற்கான பயனை கொடுக்கிறார்கள். நல்ல வேலை வாய்ப்பு, பணி உயர்வு, சம்பள உயர்வு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து, எங்களுக்கு வேலை இருக்கிறது, நிரந்தரமான வேலையிலே என்று வருந்துகிறவர்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுப்பீராக. ஆடு மாடு வைத்திருப்பவர்கள், தோட்டம் துறவு வைத்திருப்பவர்களுக்கு ஆண்டவரே விருத்தியை கொடுக்கிறது. தேவை சந்திக்கிறவரை விருத்தியாக்கி வழிநடத்துகிறவரே அபிஷேகத்தை பொழிந்தது. ஆடு மாடுகளை நோய் நொடியின்றி காப்பாற்று. எங்களுடைய வயலுக்கு தேவையான நல்ல மழையை கொடுத்திரலும், தேவையான காலத்தில் தேவையான மழை தந்து எங்களுடைய பயிர் பச்சைகள் எல்லாம் செழிக்க செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவீராக. முதியவர்களையும் நோயாளிகளையும் ஆண்டவரை சிறப்பாக இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். முதிய வயது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று விழியம் சொல்கிறது. முதிய வயதிலே எங்களோடு வாழ்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வாதமாக பார்ப்பதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நோயாளிகளுக்கு சுகம் கொடுப்பீராக. பச்சிலையோ களிம்புகளோ நோய்க்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சுகம் தந்தது என்று விழியம் சொல்கிறது. உடைய வார்த்தையால் எங்களுக்கு சுகம் தருவீராக. ஆண்டவரே, எல்லா மக்களையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். என்னுடைய எல்லா மன்றாட்டுகளையும் ஒன்றாக கூட்டுகிறோம். எல்லா தேவைகளையும் அறிந்தவர் நீர் அல்லவா? எனவே ஆண்டவரே, உம்முடைய மகன் எங்களுக்கு கற்றுத்தந்ததை நாங்கள் அப்படியே செய்கிறோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தந்த ஜெபத்தோடு சேர்த்து எங்களுடைய எல்லா தேவைகளுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது என போற்றப்படுக. ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மாந்தியர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றி. என்றுமே உண்டாகுக.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரி ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்